பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு நடந்தது. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயத்த நிதியமைச்சரும் சொல்லியிருக்காங்க. வருமான ம். வரி விலக்கு வந்து 12,00,000 வரைக்கும் அந்த உச்சவரம்ப நீட்டிச்சு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ம். காமன் மேனுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும்? இத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஸோ இது உண்மையாவே வரவேற்கத்தக்க கூடிய மாற்றங்கள் தான். ஆ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்கீம்ல அதாவது நம்ம டாக்ஸேஷன பொறுத்தவரைக்கும் ஓல்ட் ரெஜிம், அப்புறம் நியூ ரெஜிம் அப்படின்னு 2 கட்டம் இருக்கு. இதுல நியூ ரெஜிம்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 12,00,000 வரைக்கும் வந்து வரி வரம்ப வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதனால என்ன நடக்கும்? இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? 7,00,000 இருந்தது. இப்போ 12,00,000 மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இது 7,00,000 வரைக்கும் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் இதுக்கு முன்னாடி பெனிஃபிட் இருந்தவங்க, இப்ப என்னோட சேலரி இன்கம் 12,00,000 ஆயிருக்கு அப்படின்னா, 12,00,000க்குள்ள வரும்போது, அதற்கான டாக்ஸ நான் கட்ட வேண்டியது இல்லாம இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப என்னோட சேலரி வந்து ரூ. 12,75,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து ரூ. 75,000 வரை நான் கிளைம் பண்ணிக்கலாம். அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ 12.75ல இந்த 75,000 நான் ரெடியூஸ் பண்றேன்னா, என்னுடைய சேலரி இன்கம், டாக்ஸபிள் இன்கம்னு சொல்லுவோம். அது 12,00,000 இருக்கும். அப்போ 12,00,000க்குள்ள வரும்போது, என்னுடைய இந்த வரி வரம்பு வந்து 12,00,000க்குள்ள இருக்கிறதுனால, இந்த கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ரிபேட் அதாவது 87A படி ரிபேட் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதுல நான் கட்ட வேண்டிய டாக்ஸ கவர்ன்மெண்ட் நமக்காக கட்டும். 87 ரிபேட் 87A அப்படிங்கிறதுல, அந்த 87Aல அந்த 12,00,000க்கான டாக்ஸ் அமௌண்ட்ட ரிபேட் பண்ணி, எனக்கு டாக்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு குடுத்துருவாங்க. சரிங்க சார். இப்போ என்னோட சேலரி இன்கம் வந்து 12,00,000க்கு மேல போயிருச்சு. அதாவது இப்ப நான் 13,00,000 நான் சேலரி வாங்குறேன். அப்டின்னா, எனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குமா? அப்டின்னா, கிடைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எப்டி வரும்னா, 12,00,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 12,00,000 வரைக்கும் இந்த டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 10% இருக்கும் இந்த நியூ ரெஜிம்ல. அப்போ இந்த நியூ ரெஜிம்ல 10%க்கான டாக்ஸ் அமௌண்ட்ட கவர்ன்மெண்ட் வந்து ரிபேட் அப்படிங்கிற பேர்ல நமக்காக அத தள்ளுபடி பண்றாங்க. அப்போ நம்ம அத கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, ஓகே. இப்ப என்னோட சேலரி வந்து 12,00,000க்கு மேல போயிருச்சு. அல்லது என்னோட பிசினஸ் இன்கம் வந்து 12,00,000க்கு மேல போயிருச்சு. இப்ப எனக்கு இந்த தள்ளுபடி கிடைக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தள்ளுபடி வராது. ஏன்னா, 12,00,000 வரைக்கும் மட்டும் தான் அந்த வரம்பு இருக்கே தவிர, அத தாண்டும் பொழுது உங்களுக்கு வெறும் 4,00,000 வரைக்குமே இந்த டாக்ஸ் இல்லாத மாதிரியும், அதுக்கப்புறமா வரக்கூடியது வந்து ஸ்லாப் ரேட்ல வரும். இப்போ அப் டூ 4 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸே இருக்காது. இதே இது நீங்க 4-8 லேக்ஸ் அப்படின்னா 5% ஆயிடும். 8-12 லேக்ஸ் அப்படிங்கிறப்போ 10% இந்த மாதிரி ஸ்லாப் ரேட்ல ஒர்க் அவுட் பண்ணி, அதற்கான டாக்ஸ நீங்க கட்டக்கூடிய கட்டாயத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க. இது வந்து ஆண்டுக்கு 12,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் இது பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கு மேல வாங்குனாங்கன்னா, இது பெனிஃபிட்டா இருக்காது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சார்? ஆமா மேடம். அதாவது ஆண்டுக்கு 12,00,000 சேலரியா வாங்குறவங்க அப்படின்னா 12,75,000 வரை. இதே இது பிசினஸா இருக்கிறவங்க அப்படின்னா 12,00,000 மட்டும்தான். ஏன் சேலரிக்கு மட்டும் 12,75,000 அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஒரு அலவன்ஸ் இருக்கு. அத வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கிளைம் பண்ணிக்க முடியும். அப்ப சேலரிடு பெர்சனுக்கு 12.75. இது சேலரி இல்லாதவங்களுக்கு வெறும் 12,00,000. சரி சார், இப்போ இதுல இன்னொரு டவுட் வரும். நான் சேலரி வாங்குறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கு. டிவிடெண்ட் இன்கம் இருக்கு. ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுலருந்து எனக்கு வந்து கேபிட்டல் கெயின் வருது. இது எல்லாமே சேர்த்து தான் அந்த 12 லேக்ஸ். இப்போ நீங்க சேலரி இன்கம் மட்டும் 12 லேக்ஸ் இருந்தா இந்த பெனிஃபிட்டுக்குள்ள நீங்க வர முடியாது. உங்களுடைய டோட்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கமா இருந்தாலும் சரி, டிவிடெண்ட் இன்கமா இருந்தாலும் சரி, கேபிட்டல் கெயினா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் புட் டுகெதர் 12 லேக்ஸ் வந்தது அப்படின்னா, அப்போ நீங்க அந்த வரம்புக்கு கீழ இருப்பீங்க. இல்ல சார், எனக்கு சேலரி என்னமோ 12,00,000 தான். ஆனா இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இல்ல அத விட கூடுதலா இருக்கு. கேபிட்டல் கெயின் இருக்கு. அல்லது மத்த இன்கம் இருக்கு அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு இந்த வரம்பு வந்து கம்மியாயிட்டே வரும். ஓகே. சார் அதே மாதிரி டிடிஎஸ்லயும் நெறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா ம். ரெண்டல் ஹவுசஸ் மூலமா வர இன்கம்க்கும் டிடிஎஸ்ல வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அத ம். எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ டிடிஎஸ் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா, 2 விதமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது ரொம்ப முக்கியமான மாற்றங்கள்னே சொல்லலாம். இப்ப சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பிக்ஸட் டெபாசிட்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இதுக்கு முன்னாடி ரூ. 50,000 மேல போயிட்டாலே, அவரோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் அந்த வருடத்துல 50,000க்கு மேல போயிருச்சுன்னா, டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம புடிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருப்பாங்க. இப்போ அதே இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரூ. 1,00,000 வரைக்கும். 1,00,000 அவருக்கு
இந்த வருமானம் வருது அப்படின்னா அது வரைக்கும் அவங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 50,000 இருந்து இப்போ 1,00,000 இன்க்ரீஸ் பண்ணதுனால 1,00,000 வரைக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு டிடிஎஸ் பிடிக்காமையே அவங்க அதை பயன்பட முடியும். இது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு இது யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும். சரி, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிடிஎஸ் ஆன் ரெண்ட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வாடகைக்கு இருக்கேன். ஸோ என்னோட ஓனர் வந்து எனக்கு வாடகை கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் வந்து 20,000 ரூபாய் மாச வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா 2,40,000 ஒரு வருஷத்துக்கு வரும். ஸோ 2,40,000 வந்துட்டாலே அது 2,40,000க்கு மேலே போயிட்டாலே நான் டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ அதை 6,00,000 மாத்திருக்காங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் நான் வந்து வாடகை கொடுத்தா கூட டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ மாசம் 50,000 வாடகை கொடுக்கும்போது டிடிஎஸே பிடிக்காம நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த த்ரெஷோல்ட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 50,000க்கு மேலே போனால் மட்டும்தான் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஸோ அப்போ எனக்கு முழு அமௌண்ட்டாக அது 50,000 அப்படின்னா 50,000 அப்படியே வரும். இல்லைன்னா எனக்கு 45,000 தான் என்னோட கைக்கு வந்து ரிசீவ் ஆகும், அல்லது என்னோட ஓனர் கைக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாற்றங்களும் நமக்கு வந்து வரவேற்கத்தக்க மாற்றங்கள் தான். இதன் மூலமா நமக்கு வாடகை கொடுக்குறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல ஹவுஸ் ஓனருக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது வந்து ஹவுஸ் ஓனருக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா இப்போ அவர் வந்து இப்போ நீங்க கொடுக்கும்போது என்னன்னா 5,000 ரூபாய் நீங்க டிடெக்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பீங்க. 50,000 நான் வாடகை கொடுக்கும்போது 5,000 ரூபாய் ரெடியூஸ் பண்ணி 45,000 கொடுக்கணும். இப்போ அது தேவையில்லை, நீங்க 50,000 அப்படியே கொடுக்கலாம். ஓகே. டிசிஎஸ்லயும் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ்லாம், அதை யாருக்கு இம்பாக்ட் பண்ணும் சார்? டிசிஎஸ்ல வந்து பெரிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் தான். இப்போ நீங்க குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் மாற்றுறதோ, அல்லது வெளிநாடு போகும்போது அங்கே செலவு பண்ணுறதோ, அதுக்காக நீங்கள் பணத்தை மாற்றுறதோ, இது ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து 7,00,000 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு டிசிஎஸ் பிடிக்காம இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் 7 lakhs வரைக்கும் நீங்கள் அதில் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து 10,00,000 மாற்றிட்டாங்க. இப்போ 10 lakhs வரைக்கும் நீங்கள் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனில் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அல்லது ஃபாரெக்ஸ் மாற்றினீங்கன்னா, பணம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது அப்படின்னா டிசிஎஸ்ங்கிறத கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது 7 lakhs 10 lakhs இன்க்ரீஸ் பண்ணதுனால நிறையா இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறவங்க அல்லது இந்த மாதிரி ஃபாரின் போகிறவங்க அவங்க வந்து கண்டிப்பாக இதன் மூலமாக பயன்படுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.